ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இந்த சன்ஸ்க்ரீன் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். இதை தாண்டியுமே நான் நிறையா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த டியூப்ஸ் இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இல்லை. ஸோ அதை பற்றின ரிவ்யூமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப வளன்னு ரொம்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ரீட் பண்ணி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலை. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நான் வந்து வீடியோ கம்மி பண்ண முடியுமோ டைமிங்கை, ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மட்டும், லைக் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, லைக் யாருக்கு அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்லேயே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கலெக்ஷனில் என்னோடய பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நான் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக சொல்லுவேன். இது வந்து டெர்மாகோ பிராண்டோட சன்ஸ்க்ரீன் தான். இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பம்ப் பேக்கேஜிங்லேயே வரும். இதோட பெரிய ஐ திங்க் ஸோ 100 கிராம் நினைக்கிறேன். அது வந்து டியூப் பேக்கேஜிங்கில் வரும். இதை விட நிறையா கண்டென்ட் உள்ளது. ஓகே, இது வந்து சிசினமைட் ரேடியன்ட் சன்ஸ்க்ரீன் அக்வாஜெல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெர்மாகோவோட எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூ உள்ள சன்ஸ்க்ரீன் தான். இதுலேயே வந்து 1% ஹைலோனிக் ஆசிட்லாம் இருக்குது. அதுலேயுமே நான் வந்து மினி டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட எனக்கு ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இதோட ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ இதாக இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பண்ணல. மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாகோ பிராண்ட்னாலே 1% ஹைலோனிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிவ்யூ இருக்கும். பட் ஆனால் அதை விட சீரியஸாக சொல்கிறேன், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப பளிச்சு அப்படி சொல்லலை. மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டோன்னே உங்கள் ஸ்கின் வந்து டல் ஆகும்ல. பட் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டல் எஃபெக்ட்லாம் சுத்தமாக இருக்காது. லைட்டாக வந்து ஒரு பிரைட்னஸ்னாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ஃபார் 50 கிராம். ஸோ நீங்கள் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் அந்த மாதிரி டைம் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டு வாங்கினாலுமே இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ஆயிலி ஸ்கின் தான். பட் ஸ்டில் எனக்கே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்குமே இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் காஸ்ட் ப்ராப்ளம் சுத்தமாக இதில் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த க்ரீசினஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், லைக் எல்லா சன்ஸ்க்ரீன் மாதிரி. பட் ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னோட சூப்பராக மர்ஜ் ஆகி ரொம்ப ஒரு க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின். இது சூப்பர் சன்ஸ்க்ரீன். ஓகே, ஒரு பெஸ்ட்டு பார்த்துட்டோம்ல. இப்போ ஒரு ஒஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் தான். ப்ளம்மில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஏன் அவங்க சன்ஸ்க்ரீனில் மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்ததுமே அவங்க வந்து ஒரு இதை லான்ச் பண்ணாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ப்ளம்மில் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் பார்த்து அவங்க ரெடி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பிகாஸ் அது நல்ல பிராண்ட். பார்த்தீங்கன்னா SPF 35. இது ஐ திங்க் ஸோ எனக்கு ஏதோ ஃப்ரீயாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வாங்க மாட்டேன். ஏன்னா இதோட எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் எனக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக வந்துடுச்சு ஷாப்பிங் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு இது வந்து சொன்னால் சுத்தமாக பிடிக்கல. இது எப்படி இருக்கும்னா போட்டிங்கனாலே ரொம்ப க்ரீஸினஸாக இருக்கும், ரொம்ப ஆயிலினஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது SPF 35 தான். நம்ம ஊர் வெயிலுக்குலாம் அது கண்டிப்பாக வந்து தாங்கவே தாங்காது. நமக்குலாம் கண்டிப்பாக வந்து ஒரு 50 ஆச்சு இருக்கணும். இதுலேயே வந்து பெரிய பேக்கேஜிங்கும் இருக்குது. என்ன கேட்டால் நான் இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு நல்லாயிருக்கும் போல். பட் எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் இந்த மினி பேக்கேஜிங் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதை போட்டிங்கன்னா ஒரு சில்லுன்னு எஃபெக்ட் அதெல்லாமே ஓகே தான். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும். இது பாருங்க, நான் வாங்கி ஆக்சுவலாக ஓப்பன் கூட பண்ணல. ஃப்ரீயாக வந்தது. ஸோ அப்படியே வச்சுருந்தேன். எங்கேயாவது வெளில போனால் ஜஸ்ட் இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, லைக் மாய்ஸ்சரைஸ் பண்ண ஹேண்ட்க்கு ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா லைக் வெளியில் போகும்போது போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாட்ரியாக ஆயிடுது. ஸோ அப்ளை பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படி அந்த அவங்களோட அந்த க்ரீன் டீ வேரியண்ட்டில் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த க்ரீன் டீ வேரியண்ட்டில் வந்து அவங்களோட ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வேணும்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்லாம் இருக்கீங்க, அக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு வாட்டர் மாதிரி தான். அப்சர்வ் ஆகிடும், ஈஸியாகவே அப்சர்வ் ஆகிடும். பட் ஆனால் இதெல்லாம் போட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குது போட்டதும். பட் ஆனால் எனக்கு இது பெருசாக பிடிக்கல. ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீல். என்னோடய ஆயில் ஸ்கின்க்கு இது சுத்தமாக பிடிக்கல. மேபி ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு இது நல்லா இருக்கலாம். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போகும்போது இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நமக்கு SPF 50 வேணும். பட் நீங்கள் வந்து இப்போ இண்டோராக இருக்கீங்க, ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு SPF 35 போதுமானது தான். ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் செம சில்லுன்னு இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஃபேன் கூட போடல. பட் ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குது அப்ளை பண்ணதுமே. சூப்பர்.
ஆனால் வந்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா தான் இருக்குது. பட் ஆயில் ஸ்கின்க்கு நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்கி இருக்கும். ஏதோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இது பிடிக்கல. நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி செரமைட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து SPF 50 PA +++. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி விசிபிள் லைட், ப்ராடக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் UVA அண்ட் UVB ரேஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ப்ளூ லைட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். லைக் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் பார்க்குறோன்னா அதுலேருந்து வர ரேஸாலுமே நமக்கு ஸ்கின் டேமேஜ் வர சான்ஸ் இருக்குது. அதேமே இது வந்து ப்ரொடக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஃபார்முலேட்டட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ஃபார் 50 கிராம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸில் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்டர் ஷீட்டில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வரும். ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே என்னோட ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் தான். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி இருக்கிறதுக்கு. ஸோ முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் திக்கான மாதிரி ஒரு மாதிரி லோஷன் கன்சிஸ்டன்சி ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈஸியாகவே வந்து ஸ்கின்ல வந்து செட்டில் ஆயிரும். பட் இப்போ வந்து இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு இன்னும் ஃபேவரபுளாக இது பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து மர்ஜ் ஆயிடும். பட் இப்போ வந்து லைட்டாக வந்து இதில் வந்து ஒரு ஸ்டிக்கி ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து வீட்டில் இருக்கும் டெய்லி யூசேஜ்க்கு இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்மே பார்த்தீங்கன்னா பிரைட்டன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அது இந்த சன்ஸ்க்ரீன்னாலையா இல்லை வேறு எதுவும் ப்ராடக்ட்னாலையான்னு தெரில. பட் ஆனால் பிரைட்டன் ஆகிருக்கு என்னோடய ஃபேஸு. ஓகே. ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் 2 பேருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின் பீப்பிள் கொஞ்சம் அதிகமாக எடுத்து போட்டுக்கோங்க. ஆயிலி ஸ்கின் வந்து கொஞ்சமாக இப்போ நான் எடுத்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுவிட்டாலே போதுமானது தான். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பரான சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இந்த டாக்டர் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நியாசினமைட் சன்ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலிக்கான் பேஸ், அந்த சிலிக்கான் இதில் இருக்கும் கன்சிஸ்டன்சி. அது பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மேட்டிஃபைங்கான சன்ஸ்க்ரீன். லைக் நீங்கள் ப்ரைமர்ஸாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மேட்டிஃபைங்காக இருக்கும்ல ஸ்கின். ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைட்டாக பிரைட்டனாகவும் தெரியும் அது போட்டோம்னா. ஸோ நீங்கள் வேணும்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் அந்த இது வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஆல் டைம் ஒஸ்ட்டு சன்ஸ்க்ரீனாக நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நியாசினமைட் ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இவங்க இதில் வந்து இந்த ரைஸ் வாட்டர் இதில் வந்து அவங்க வந்து ஒரு ஓல் கிட்டாகவே வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த சன்ஸ்க்ரீன், இந்த சீரம், டோனர், மாய்ஸ்சரைசர் இது 4மே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீனை தவிர இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லேயே ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்கல்ல, லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் அந்தளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. பட் ஏன் இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த அந்த நான் ரைஸ் வாட்டர் ரேஞ்ச் வந்து லான்ச் பண்ணோன்னே நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த சன்ஸ்க்ரீன் தான். பட் ரொம்ப 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 மோசமான சன்ஸ்க்ரீன் தான் நான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, பிரைட்டன் ஸ்கின் ரெடியூசஸ் பிளமிஷஸ். இதுவுமே SPF 50 PA+++. இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கும் இல்லைனா கெமிக்கலாக இருக்கும். இது வந்து 2மே வந்து சன் ஃபில்டர்ஸ் 2மே இருக்குது. இது வந்து 50 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து 399 தான். நல்ல ஒரு அஃபோர்டபுள் சன்ஸ்க்ரீன் தான். ஆக்சுவலாக இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நல்லா இருக்குமானா அதுவும் டவுட் தான். இதில் பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா, வேறு லெவலில் வரும் ஒயிட் காஸ்ட். ஆக்சுவலாக நான் இது வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ரிவ்யூ பார்த்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்கின்னோட ஈஸியாக மர்ஜ் ஆயிரும், ஒயிட் காஸ்ட் இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒயிட் காஸ்ட். இது வந்து அப்ளை பண்ணவே வந்து நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வேணும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னு தெரியுதா. ஸ்டில் பாருங்கள் ப்ராடக்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. தெரியுது அவங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி. ஆக்சுவலாக இப்போ தான் இது லான்ச் பண்ணாங்க. சன்ஸ்க்ரீன்லாம் வந்து இந்த ஒயிட் காஸ்ட் உள்ள சன்ஸ்க்ரீன்லாம் வந்து எந்த காலத்தில் இருந்தது. ஸோ அதெல்லாம் மாறி தான் வந்து ஒயிட் காஸ்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஏன் இப்போ அவங்க இப்படி ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. இது வந்து நீங்கள் என்ன தான் மர்ச் பண்ணாலுமே இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் இதாகிரும், சட்டில் ஆயிரும். பட் ஸ்டில் வந்து அந்த ஒயிட் காஸ்ட் வந்து இருக்க தான் செய்யுது. இதில் எனக்கு இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, ஸ்கின்ல எனக்கு ஃபேஸில் போட்டோன்னே இது வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்குது. அதனால தான் நான் சுத்தமாக வந்து நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் அப்படியே வச்சுட்டேன். வாங்கி நானும் ஓகே இது நல்லாயிருக்கும்னு என்னோட மைண்டில் நான் வந்து இது பண்ணிவிட்டு நான் போட்டுகிட்டே இருப்பேன். பட் ஆனால் எனக்கு வந்து செட் ஆகல. ஸோ இது வந்து சுத்தமாக யூஸ் பண்ணால் வச்சுட்டேன். பட் ஆனால் ப்ளம்மோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பராக இருக்கும். ஏன் அவங்க சன்ஸ்க்ரீன் மட்டும் இப்படி சொதப்புறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு இது சுத்தமாக செட் ஆகலாம். மேபி வேறு யாருக்காவது இது செட் ஆகலாம். பட் என்னோடய ஸ்கின்க்கு எந்த விதத்துலையும் இது வந்து செட்டே ஆகலை. இதோட கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்கல. இதில் பயங்கரமான ஸ்டிக்கினஸ் இருக்குது, பயங்கரமான ஒயிட் காஸ்ட் இருக்குது, பர்னிங் சென்சேஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து இனிமேல் நான் வாங்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது கண்டிப்பாக நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு கூட கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்.
டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி இ சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன் இதுவுமே வந்து எனக்கு வந்து மினி பேக்கேஜிங்கில் ஒரு ஃப்ரீயாக வந்தது தான். ஆக்சுவலாக இது வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வாங்கலாம். ஏன்னா நான் வந்து லைக் டெர்மாக்கோவோடையே வந்து நான் ஸ்டிக் ஆகிட்டேன். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா SPF 50 PA4+, UVA UVB ப்ளூ லைட் ப்ரொடக்ஷன் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான். லைக் ஸ்கின்ல வந்து ஈஸியாகவே மர்ஜ் ஆகிடும். ரொம்ப மேட்டிஃபைங்காக இருக்காது. பாருங்கள், அந்த சன்ஸ்க்ரீன் போட்டோன்னே என் கை ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தாலும் இதை என்னால் ஓப்பன் கூட பண்ண முடியல. அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீனுமே பாருங்கள், நான் இது ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் இந்த டியூப் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு இதே மாதிரி. ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இந்த கையில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது ஆல்ரெடி ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடுச்சு. தெரியுதா? அப்படியே சூப்பராக மர்ஜ் ஆகுது ஸ்கின்ல. லைக் வந்து இந்த வாட்டரே அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. லைக் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இப்போ கன்சிஸ்டன்சி மாற்றிட்டாங்க. இது எனக்கு அப்ளை பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈஸியாக மர்ஜ் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை நான் கண்டிப்பாக வந்து பெரிய பேக்கேஜிங்கில் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு ரொம்ப முன்னாடி தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டிக்கியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, ஈஸியாக வந்து மர்ஜ் ஆகிடுது. ஆக்சுவலாக இதிலே பார்த்தீங்கன்னா அக்வாலஜிக்கல் அந்த பிங்க் டியூப் வரும்ல, வாட்டர்மெலன் சன்ஸ்க்ரீன், கூலிங் வாட்டர்மெலன் சன்ஸ்க்ரீன், அதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி வாட்டரியாக ஈஸியாகவே மர்ஜ் ஆகிடும். ஒரு மாதிரி கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் எனக்கு எந்த விதமான கூலிங் எஃபெக்ட்லாம் இல்லை. பட் நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மினி பேக்கேஜிங் தான் வாங்கிட்டேன். இதில் ஆக்சுவலாக பெரிய டியூப் இருக்குது. நீங்கள் அது வேணால் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இது ஃப்ரீயாக வந்தது. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அது மட்டும் மாறிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான சன்ஸ்க்ரீன். அது மட்டும் இல்லைன்னா ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதை பாருங்கள். அது நல்லா டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை பற்றி. இது வந்து ஸ்ட்ராபெரி டியூ டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக எனக்கு டிண்டட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போங்க வெளியில் போகிறேன்னா நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனோ காம்பேக்ட் வாட்டவர் இந்த க்ரீம்ஸ் அந்த மாதிரி ஹெவி க்ரீம்ஸ்லாம் நான் ஃபேஸில் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட் ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டுகிட்டே நான் வந்து வெளில போய்ப்பேன். வேண்டும் அப்படின்னா நான் இப்போ லைக் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா லைக் அதுக்கு வந்து லைட்டாக பவுடர் மட்டும் டேப் பண்ணிப்பேன். ஜஸ்ட் ஹிமாலயா பேபி பவுடர் அவ்வளோதான். ஸோ அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வச்சுக்கும். இது லான்ச் பண்ணோடனே நான் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து சாண்ட். ஆக்சுவலாக இதில் வந்து 3 இது தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ 3 ஷேட் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. போர்சிலைன், சாண்ட், பெய்ஜ். இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 ஷேட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா SPF 50 PA4+, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 449 ஃபார் 50 ml. ஸோ காஸ்ட் ஓகே தான். ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோட இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நான் சொன்னல ட்ராபேக் வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் தான். ஒரு மாதிரி அப்ளை பண்ணணும்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். இதை வந்து பேராக ஸ்கின்னில் அப்ளை பண்ண முடியாது. என்னோடய ஆயிலி ஸ்கின்க்கு இது வந்து செட் ஆகலை. நான் வந்து இது மேலே வந்து பவுடர் டேப் பண்ணால் தான் என்னால் வெளியில் போக முடியும். இல்லைனா ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஈஸியாக ஸ்கின்னில் மர்ஜ் ஆகிடும். நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இது நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டிக்கி இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு ஷைனிங்கான ஃபினிஷ் இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிக்கலை. அது இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாக்கோவோட டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டில் வைக்கிறதா இல்லை ஒஸ்ட் பார்ட்டில் வைக்கிறதான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூசிங்கில் தான் இருக்குது. நான் இன்னுமே வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த டியூபே நான் வந்து முடிக்க போகிறேன். ஆனால் இன்னுமே என்னால் வந்து இதோட இதை வந்து என்னால் அனலைஸ் பண்ணவே முடியல. இது பார்த்திங்கன்னா SPF 60 PA4+, ஹைலோனிக் டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஜெல், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, ஹைலோனிக் ஆசிட். இதில் ஆக்சுவலாக பெரிய ப்ளஸ் என்னென்னா ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். ஸோ வந்து சில சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆனால் அப்படியே அந்த ப்ராடக்ட்டுமே வந்துடும். பட் இது அப்படியே இல்லை. உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா அது மேலே ட்ராப்ஸாக வரும். நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை ரிமூவ் பண்ணும்போதுமே ஒரு நார்மல் கிளென்சர் ஃபேஸ் வாஷ் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். லைக் மேக்கப் ரிமூவர் இல்லை வந்து கிளென்சிங் ஆயில் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலிக்கான் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல டாட் அண்ட் கீயோட டிண்டட் சன்ஸ்க்ரீன், அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் தான். பட் அது வந்து ரொம்ப தின் கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலாக இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஆனால் இதில் ஒரு பெரிய கொஞ்சம் ட்ராபேக் என்னென்னா இது கொஞ்சம்
ஒரு ஒயிட் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி பிங்க் காஸ்ட் கொடுக்கும். ஒரு மாரி பிங்க் அண்டர் டோன்ல தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மாரி பிங்கிஷா காட்டும் ஃபேஸ. ஸோ இது வந்து ஒரு டார்க் டஸ்கி ஸ்கின்க்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா செட் ஆகாது. ஒரு மீடியம் டூ ஃபேர் ஸ்கின்னா இருக்காங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 30 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் தான். ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த டின்டட் சன்ஸ்கிரீன் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிக்வைலோட டின்டட் சன்ஸ்கிரீன் வாங்கியிருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவுமே இந்த மாரி ஒரு ஃபினிஷ்ல தான் இருக்கும். சிலிக்கான் பேஸ் தான். பட் ஆனா அதில டிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ரொம்ப டார்க்கா இருக்கும். அது ஆக்சுவலா டார்க் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க, டஸ்கி ஸ்கின் டோனா இருக்கவங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து மீடியம் டூ ஃபேர் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மேட்டிஃபையிங்கான ஃபினிஷ் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு இது சூப்பரா இருக்கும். பட் ஆனா இதில பெரிய ட்ராபேக் என்னன்னா, லைக் எனக்கு நான் இப்போ இத இன்னைக்கு நான் அப்ளை பண்றேன்னா, அடுத்த நாள் எனக்கு கண்டிப்பா ஒரு பிம்பிள் வந்துடுது. ஏன் வந்து எனக்கு பிம்பிள் வருதுன்னு என்னால தெரியல. ஆக்சுவலா நேத்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்ட. ரொம்ப நாள் கழிச்சு சரி இத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா, இத கண்டிப்பா எனக்கு பிடிக்க வைக்கணும். ஏன்னா எனக்கு அந்த டாட் அண்ட் கீ டின்டட் சன்ஸ்கிரீன்ல வந்து அந்த ஆயிலினஸ் இருக்குன்னு சொல்லலாம். அது எனக்கு பிடிக்காதுன்னா, இத பிடிக்க வைக்கணும், செட் பண்ணணும் ஸ்கின்க்குன்னு சொல்லிட்டு நான் நேத்து அப்ளை பண்ணிட்டு போயிருந்தேன். இங்க பாருங்க எனக்கு ஒரு குட்டி பிம்பிள் வந்துச்சு. நேத்தே வந்துடுச்சு எனக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஃபேஸில ஆக்சுவலா அது மட்டும் தான் போட்டிருக்கேன். வேற பவுடர் எதுவுமே டேப் பண்ணல. இது ஆக்சுவலா மார்னிங் போட்டது. நான் இப்போ வீடியோ வந்து ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு பார்ப்பேன். நாளைக்கு எதுவும் பிம்பிள் வந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட்னால தான் அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடியுமே எனக்கு நான் இத எப்ப நான் யூஸ் பண்ணாலும் அடுத்த நாள் எனக்கு ஒரு பிம்பிள் கண்டிப்பா வந்துரும். பட் ஆனா எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த பிம்பிள் வரனால நான் இத வந்து பெஸ்ட் ஆர் வொர்ஸ்ட்ன்னு இன்னும் ஒரு இது கன்ஃபர்மேஷனுக்கு வரல. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட்டோட சன்ஸ்கிரீனுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஈஸியாவே மெர்ஜ் ஆயிடும். ஒரு மாரி மேட்டிஃபையிங்கா இருக்கும். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. அதோட டியூப்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து அம்மா வீட்ல இருக்கு. அதனால எனக்கு இப்ப காட்ட முடியல. பட் ஆனா அது யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.